கஞ்சா சாக்லேட்டை பள்ளிக்கூட குழந்தைகள் கையாளக்கூடிய ஒரு கொடுஞ்சூழல் இந்த தமிழகத்தில் நிலவிக்கிட்டு இருக்கு. பொருளாதாரத்தில் உயர்ந்துட்டோன்னு நீங்க சொல்றது எவ்வளவு பெரிய நகைமுரண். மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் சார். இது புத்தக பைக்குள்ள புத்தகம் இருக்கணுமா, அறிவால் இருக்கணுமா? கஞ்சா, மது, புகை போன்ற போதைப் பொருட்கள் அவனை விளக்கணும். தமிழுக்கு முக்கியத்துவம் இல்ல, தமிழர்களுக்கே முதல்ல முக்கியத்துவம் இல்ல, காசு வராது அப்படிங்கிறதுக்காக நீட்டுடைய உள்ஒதுக்கீடை உயர்த்தாம இருக்கிறீங்களா? சில மாதங்களே ஆன ஒரு பள்ளிக்கூடத்துல அந்த பள்ளிக்கூடத்தினுடைய கட்டடத்துல கூட ஒருத்தன் ஊழல் பண்ணி அதுல இருக்கிற துட்டை சாப்பிட்றான்னா, கல்லூரியில படித்த ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ள ஒருத்தன் போய் ஒரு திருட்டுத்தனத்தை பண்றான், ஒரு பொறுக்கித்தனத்தை பண்ண முடியுது. பட் திமுக கூட சில பிரச்சனைகள் உருவாக ஆரம்பித்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அவர் கூறுகிறார், நான் அதிமுக ஜெயிக்கும் நான் சொல்லல, திமுக ஜெயிக்கணும்னு நான் சொல்லல. இது ஒரு கடுமையான ஒரு போட்டி இருக்க போகுது. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் ஊடகவியலாளர் அருள்மொழி வர்மன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கு. நீங்க? நலமா இருக்கேன் சார். இப்போது தமிழ்நாட்டில் திமுகவின் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற மாநில மாநாடு நடக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகளில் மாணவர் மத்தியில் அந்த கஞ்சா போதை பழக்கம் அதிகரித்து விட்டது. சக மாணவர்கள் மற்ற மாணவர்களை கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறாங்க. பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய அந்த பயணிகள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே நீங்கள் கூடுதலாக தகவல்களை கொடுத்துருக்குறீங்க. இருந்தாலும் நம்ம இதை ரொம்ப செக்மெண்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு அரசு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற அடிப்படையில் அண்டை மாநிலமான ஆந்திராவினுடைய முதலமைச்சர், உங்களுக்கு தெரியும், தெலுங்கானாவின் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்களை கூப்பிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மாநாட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாநாடு நடைபெறக்கூடிய தருவாயில் நம்ம உண்மைகளை கொஞ்சம் வெளியில் கொண்டு வர தேவை. ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக, பத்திரிகையாளராக, மக்களை பார்க்க நபர்கள் நமக்கு இங்கே பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ரொம்ப நுணுக்கமான ஒரு பார்வையில் பார்க்க வேண்டும் அப்படின்னா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது இன்றைக்கா நேற்றா இதற்கு முன்பாகவான்னு பார்த்தீங்கன்னா, பன்னெடுங்காலமாக தமிழ்நாடு அப்படிங்கிறது கல்வியில், வேலைவாய்ப்பில், பொருளாதாரத்தில், இயற்கை வளங்களில் அனைத்திலுமே எப்போதுமே நம்ம முன்னிலையில் இருந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம முன்னிலையில் இல்லை. பாரதி காலம் தொட்டு, பாரதிக்கு முன்பாக பெரியார் காலம் தொட்டு, பெரியாருக்கு முன்பாக வள்ளலார் காலம் தொட்டு, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டு தான் வருகிறது என்பது வரலாறு அறிந்த உண்மை, உலகறிந்த உண்மை, ஊரறிந்த உண்மை. இப்போ இன்றைக்கு நம்ம தான் முன்னாடி இருக்கிறோம் அப்படிங்கிறது அது ஒரு புனைவு வாதம். அப்போ திமுக அரசு அதை பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம பலவிதமான வாக்குறுதிகளை அளித்து அதை வாக்குறுதி நிறைவேற்றாத ஒரு நேரத்தில் இப்படிப்பட்ட பாராட்டு விழாக்களை, இப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்வுகள் நடத்தணும் அப்படின்னா மக்கள் மன்றத்தில் அது ஒரு பேசப்பட பொருளாக மாறும். குறிப்பாக ஒரு அண்டை மாநிலத்திலேருந்து ஒரு சிஎம் வராருன்னா ஒட்டுமொத்த சென்னையும் தமிழ்நாடு திரும்பி பார்ப்பாங்க, யாருப்பா வராங்க, எதுக்கு வராங்கன்னு பார்க்கும்போது அப்போ கல்வியில் சிறந்த மாநிலமாக நம்ம மாறிட்டோன்றது அவர் மூலமாக பறைசாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த பார்க்குறாங்க. பிகாஸ் தே ஆர் இன் அலையன்ஸ். பட் ஃபேக்ட் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே அடுக்கடுக்காக நம்ம பல முக்கியமான வாதங்களை முன்வைக்கலாம். இப்போ இவங்க ஏன் இதை நடத்துகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது திமுக அரசாங்கத்தில் நடைபெறும் குற்றங்களை மறைக்க இது போன்ற விழாவை நடத்தினா மக்கள் மத்தியில் அந்த குற்றங்களை மறைக்க. நீங்கள் அரசினுடைய நடவடிக்கைகளில் பொதுவாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்கள்லாம் ஒரு பக்கம் வைங்க, அது கூட நம்ம நெகிழ்ஜிபிள் சாய்ஸாக கொடுக்கலாம். பட் கல்வித்துறை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. கல்வித்துறையில் மாணவர்கள் மாணவிகள் மத்தியில் எது போன்ற பழக்க வழக்கங்கள் அண்மை காலங்கள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் சுட்டி காட்டியபடி அண்மை காலத்தில் சார், ஆகஸ்ட் மாதம் ஒரு செய்தி பார்க்குற மற்ற தகவல்களையும் போட்டிருந்தாங்க. கஞ்சா சாக்லேட்டை பள்ளிக்கூட குழந்தைகள் கையாளக்கூடிய ஒரு கொடுஞ்சூழல் இந்த தமிழகத்தில் நிலவிக்கிட்டு இருக்கு. முக்கியமான சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, முக்கியமான பல்கலைக்கழகங்கள் இருக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. பள்ளிக்கூட மாணவர்கள் மத்தியில் சார், இப்போ கூட அண்மையில் நாம் சாட்சி வேண்டாம், நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள்
மேடைகளில் பேசும்போதே சொல்கிறாங்க, உங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சாதி வேறுபாட்டை கலையுங்கள், அதெல்லாம் வந்து கொண்டு வராதீங்க, முன்னிறுத்தாதீங்கன்றாங்க. ஆனால் அடிப்படையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறது என்ன அவர் ஒத்துக்கிறார். சார், ஒரு தம்பி வந்து நல்லா படிக்கிறான், நல்ல மதிப்பெண் வாங்குறான், அந்த தம்பியோட ஏதோ ஒரு போட்டி போட்டு நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா பரவாயில்ல, அவனை வீடு பூந்து அவன் வீட்டு வாசலில் இருந்து அருவாள் எடுத்து வெட்டக்கூடிய ஒரு போக்கு எங்கே சார் நடந்துக்கிட்டு இருக்கு? இந்த திராவிட மாடலில், இந்த பெரியார் பேரன்கள் ஆளக்கூடிய இந்த ஆட்சியில் தான் பள்ளிக்கூட மாணவனை அரிவாள் எடுத்து வெட்டுறான். புத்தக பைக்குள்ள புத்தகம் இருக்கணுமா, அரிவாள் இருக்கணுமா? புத்தகம் இருக்கு, அப்போ கத்தி இருக்கு, கஞ்சாவும் இருக்கு. புத்தகம் இல்லை, புத்தகம் இருந்திருந்தா கத்திக்கு கஞ்சாவுக்கு வேலை இல்லை. நாங்கள் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். புத்தகம் இருந்திருந்தால், புத்தகங்களோட அவன் ஒன்றி பழகி இருந்தால், கத்திக்கும் கஞ்சாவுக்கும் என்ன வேலை புத்தக பைக்குள்ள? அந்த பள்ளி மாணவன் வந்து அந்த புத்தக பையை கொண்டு போறப்போ புத்தகம், கத்தி, கஞ்சா கொண்டு போனதான் தெரியாது. நீங்க புத்தகம் இல்லாம கொண்டு போனா தெரிஞ்சிடும்ல. நான் சொல்றேன் என்னன்னா, கொண்டு போறான். நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சமூகத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அடிப்படை தேவை யாருன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான் மற்றும் மாணவர்கள் தான். அந்த மாணவ சமூகத்தை நீங்கள் வந்து பண்படுத்தணும், நெறிப்படுத்தணும் அப்படின்னா கஞ்சா மட்டுமல்ல, கஞ்சா, மது, புகை போன்ற போதைப் பொருட்கள் வந்து அவனை விளக்கணும், அதிலிருந்து அவனை மீட்டெடுக்கணும். மீட்டெடுப்பதற்கான வேலை நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை, ஜீரோ. நான் எங்கேருந்து இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஊடகம் இருக்குது, அந்த ஊடகம் ஒரு ஆர்டிஐ போடுறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தமிழ்நாடு அரசாங்கம் எத்தனை மது மீட்பு மையங்கள், குடி மீட்பு மையங்கள் வந்து நிகழ்த்தியிருக்கிறாங்க, வச்சுருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக ஒரு ஆண்டுக்கான வருமானம் கிட்டத்தட்ட 45,000 to 50,000 கோடி. டாஸ்மாக் வருமானம் நான் சொல்கிறேன், லீகலாக ஒயிட் மணியாக 50,000 கோடி. அதில் 2% கூட செலவு பண்ணல சார், 2% கூட செலவு பண்ணல. எந்த மாவட்டத்துலேயும் ஆக்டிவாக இல்லை குடிமீட்பு மையங்கள். அப்போனா என்ன அர்த்தம்னா, நீ குடிச்சு அழி, குடிச்சு சாவு, தாலி அறுத்துட்டு பெண்கள் நிற்கட்டும், அவன் குடும்பம் அழியட்டும், குடும்பம் அழிஞ்சு அவன் கிட்னியை வித்தாவது சாவட்டும். எப்படி? கிட்னியை விற்று பிழைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய நாட்டு மக்களை வைத்து விட்டு பொருளாதாரத்தில் உயர்ந்துட்டோன்னு நீங்கள் சொல்கிறது எவ்வளவு பெரிய நகைமுரண். மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் சார். நாமக்கல்ல ஏறக்குறைய 3000 ஏழை எளிய மக்களை மூளை செலவு செய்து அவங்கள வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் நடத்தக்கூடிய மருத்துவமனை கூட்டிகிட்டு போயிட்டு அறுவை செய்து 5,000, 10,000, 30,000, 50,000க்கு கிட்னியை வந்து எடுத்திருக்காங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவர்களை போன்ற நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம பொதுவாக சொல்கிறோம், கிட்னியை திருடக்கூடிய கிட்னி திருடர்களை ஒரு ஆட்சி இருந்துச்சுன்னா அந்த ஆட்சி கிட்னி திருட்டு பசங்களை கூப்பிட்டு வந்து ஜெயிலில் போட்டு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. இந்த ஆட்சியில் என்ன ஒரு வித்தியாசமான, நான் எதுவுமே வந்து அவதூறோ பொய்யோ பித்தலாட்டமோ நான் பேசலை. எல்லாம் என்ன கண்டென்ட்டை நமக்கு கையில் ஃபேக்சுவலாக இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை நான் பேசுகிறேன். உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு தமிழக அரசு போயிருக்காங்க. யாரை காப்பாற்ற தெரியுமா? இந்த கிட்னி திருட்டு பசங்க மேலே போடப்பட்ட எஸ்ஐடி அமைக்கப்பட்டுச்சு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், சிறப்பு புலனாய்வு குழுவை போட்டாங்க. அந்த சிறப்பு புலனாய்வு குழுவை போட்டதை எதிர்த்து இவங்க போயிருக்கிறாங்க சார். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் சிபிஐக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் எதிர்த்தீங்கன்னா கூட ஒரு லாஜிக் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஒன்றிய அரசு முடக்க பார்க்கறது நீங்கள் பேசுவீங்க, தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ போடுவீங்க, ரைட்டு. பட் இது எப்படி லாஜிக்? அதாவது குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய அரசு தான் திமுக அரசு. அதனால் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம டைவர்ட் ஆக வேண்டாம். ஸோ மாணவர்கள் மத்தியில் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கு. சாதி பிரச்சனை, சாதி மதம் என்ற போதை ஒரு போதை, இன்னொரு பக்கம் கத்தி கஞ்சா என்ற இன்னொரு போதை. கொலைக்களமாக பள்ளிக்கூடத்தினுடைய கலைக்கழகமாக இருக்க வேண்டிய இடம் கொலைக்கழகமாக மாறிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதை திராவிட முன்னேற்ற கழகம் வேடிக்கை பார்க்க கூடாது. உண்மையான திராவிட மாடல் ஆட்சி என்ன பண்ணணும்? என்ன சமூக நீதி கண்காணிப்பு குழு ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி போய் எவன்லாம் அந்த சாதி வெறி பிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், பள்ளிக்கூடங்களில் எந்த ஆசிரியர்லாம் சாதி வெறி பிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், அவன் மண்டையிலே கொட்டி, அவங்க மண்டையில் கொட்டி அவங்களை திருத்த பார்த்து திருந்தலாம் வீட்டுக்கு அனுப்பி வேறு ஆட்களை போட்டு நீங்கள் வேறு ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்க வேண்டாமா? எந்த செயல்பாடும் செய்யலை. அப்போ இதை மறைக்கணும். இரண்டாவது, இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பள்ளிக்கூட பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய். அதன் பிறகு வந்து கல்லூரின்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அதன் பிறகு தமிழ் புதல்வன் திட்டத்தில் ஒரு 1000 ரூபாய். இலவசமான பேருந்து
காலை சிற்றுண்டி, இதை யாருமே எதிர்க்கல, எல்லாம் ஓகே தான். மகளிர் உரிமை தொகை, ஆனால் இந்த நாலு தான் அவங்களுடைய ஆனால் திட்டமா இருக்கு. இதை மட்டுமே வச்சு நீங்க ஆட்சிக்கு வர முடியும்னு நினைப்பது கனவுகளின் மூலமாக கட்டப்படக்கூடிய கோட்டைக்கு ஒப்பானது. கனவுகளில் மட்டுமே நீங்கள் கோட்டை கட்டி வாழலாம். உண்மையிலேயே நீங்கள் கோட்டையை ஆளணும்னா அந்த அந்த பகுதியில், அந்த செக்டரில் நீங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கணும் சார். இன்றைக்கி தமிழ்நாடு மாநிலத்தினுடைய மாநில கல்விக் கொள்கை குழுவை போட்டிங்க. அந்த மாநில கல்விக் கொள்கை குழு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில் இருப்பவை அனைத்துமே ஒன்றிய பாஜக அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை அப்படியே முகிழ்த்து கொண்டு வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு நீங்கள் போட்ட குழுவின் தலைவராக இருந்த பேராசிரியர் ஜவஹர்நேசன். அதுல வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. தமிழுக்கு முக்கியத்துவம் இல்ல, தமிழர்களுக்கே முதல்ல முக்கியத்துவம் இல்ல, தமிழ்நாட்டு கல்விக்கு முக்கியத்துவம் இல்லை. என்ன புதுசா கொண்டு வந்துருக்கிறீங்க? எல்லாமே ஆப்பு. எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆப்பு, இவருக்கு ஒரு ஆப்பு, இதுக்கு டீச்சருக்கா நீ அட்டெண்டன்ஸ் போட ஆப்பு, ஸ்டூடெண்ட்ஸா அவனுக்கு ஒரு ஆப்பு, உனக்கு ஒரு ஆப். என்ன ஆப்பை வச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன அடிப்படையில் என்ன மாற்றத்தை உருவாக்குனீங்க? உருவாக்கத்துக்கான செயல்பாடுகளை செஞ்சுருக்கிறீங்கன்னு பார்த்தா ஒன்றுமேல ஜீரோ சார். அப்போது நீங்கள் மாற்றத்தையும் உருவாக்கலை, கல்வி கொள்கையிலையும் ஒரு மாற்றமும் இல்லை, மாணவர்களுடைய மத்தியில் ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒழுக்க நெறிகளுக்கும் ஒரு மாற்றம் இல்லை. சரி சார், நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க சார். என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? நீட்டை ஒழிச்சிருமோ. நான் என் ஜோபியில் ரகசியத்தை வச்சுருக்கேன், இது மெட்ரோ கார்டு, நான் ரகசியத்தை வச்சிருக்கிறேன்னு சொன்னார். யாரு? நம்முடைய இன்றைய டெபுட்டி சிஎம் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். ரெண்டு பேருமே சொன்னாங்க. முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நம்ம ஏன் நீ கேட்குறோம் அப்படின்னா, அவர் தான் முதல்ல என் ரகசியம் இருக்குன்னு வெளியில் வந்து பட்டவர்தனமாக பேசினார். சரி, அப்படி ஏதோ ரகசியம் வச்சுருக்குறாங்க போல இருக்குது, இந்த ரகசியத்தை வந்த உடனே காப்பாற்றிடுவாங்கன்னு நிறைய பார்க்கக்கூடிய இளைஞர்கள் பெருமக்கள், குழந்தைகளுடைய அப்பா அம்மாலாம் ஓட்டு போட்டிருப்பாங்க. திமுக வந்தால் நீட்டு ஒழிஞ்சிரும்னு. ஆனால் உண்மையிலேயே பாமர மக்களை தாண்டி இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது முடியாது, திமுகவால் முடியாது, கட்டாயமாக முடியாது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், இது ஒரு எல்லை மீறி போயிருச்சு, இப்போ நம்ம பசங்களுக்கு தேவை தீர்வு, 7.5% உள்ஒதுக்கீடை கொண்டு வந்தார். மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் பண்ணார். மனமார்ந்த பாராட்டுகளை எப்போதுமே தெரிவிக்கலாம். தமிழ் வழி அரசு பள்ளி மாணவர்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறான், மருத்துவராகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தாரு. சரி, நீங்கள் குறைந்தபட்சம் சொன்னதை செய்ய மாட்டீங்க, பொய் வாக்குறுதி கொடுப்பீங்க, எல்லாமே தகுடுத்தம் பண்ணுவீங்கன்னு உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு. ஓகே ரைட்டு, 7.5% ஏன் உயர்த்தி கொடுக்க உங்களால் முடியல? 15 உயர்த்தலாம்ல, 12 உயர்த்து, 10 உயர்த்து, ஏன் உயர்த்தலை? உயர்த்த எது மறுக்கிறது? ஏனென்றால் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை முதலாளிகள் எல்லாம் அவர்களிடம் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் லாஸில் போயிடும்னு பண்ண மாட்டேங்கிறீங்களான்னு நான் கேட்கல, காமன் மேன் கேட்குறான். எப்படி? உங்கள்கிட்ட இருக்கிற கட்சிக்காரங்க நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் கமிஷன் வராது, காசு வராது அப்படிங்கிறதுக்காக நீட்டுடைய உள்ஒதுக்கீடை உயர்த்தாமல் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். கண்டிப்பாக. அதுக்கு பதில் என்ன கொடுக்க போறீங்க? மதுபானை ஆலைகள் நடத்தக்கூடியதும் திமுக பெருங்குள் தான், மருத்துவக் கல்வி நடத்தக்கூடிய திமுக பெருங்குள் தான், அதுதான் மதுவிலக்கு கொண்டு வரல. இப்போ என்னன்னா, நீங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கான கல்வியில் கொள்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை, மாணவருடைய ஒழுக்க நெறிகளை கட்டுப்படுத்துவதில் அதை மேம்படுத்துவதில் எந்த முன்னேற்றமும் இல்லை, எந்த புதிய திட்டங்களும் இல்லை. மூன்றாவது நான் சொன்னது, குறைந்தபட்சம் கொள்கையிலையாவது ஏதாவது கொண்டு வந்தீங்களா, அவங்களுக்கான செயல்பாடை செஞ்சீங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. இந்த மூணுமே ரொம்ப அடிப்படையில் முக்கியமானது. இதில் கொடுமை தெரியுமா சார், இப்போ 1 மாதம் கூட ஆயிருக்காது, முதலமைச்சர் மற்றும் மற்றவங்களாம் போய் திறந்துச்சு ஒரு பள்ளிக்கூடம்னு சொன்னாங்க, சீர் செய்யப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம். நேற்றுக்கு பார்க்குறோம் சார், மேற்கூரை இடிஞ்சு கீழே விழுந்துருக்குது. ஊரா வீட்டு குழந்தை செத்து போனால் சும்மா இருப்பீங்களா? உங்கள் வீட்டுக்கு செத்து போனால் சும்மா இருப்பீங்களா? ஊரா வீட்டு குழந்தைன்னு சும்மா இருக்கிறீங்களா? அந்த மாதிரி மேற்கூரை விழுந்து குழந்தை செத்து போய் என்ன சார் பண்ணியிருப்பீங்க? கட்டப்பட்டு சில மாதங்கள் இருக்கு, சில மாதங்களே ஆன ஒரு பள்ளிக்கூடத்தில், அந்த பள்ளிக்கூடத்தினுடைய கட்டடத்தில் கூட ஒருத்தன் ஊழல் பண்ணி அதில் இருக்கிற துட்டை சாப்பிட்றான்னா இது எவ்வளவு பெரிய அவலமான விஷயம். கேட்கும்போது நமக்கெல்லாம் உடம்பு கொதிக்கலை. தப்பி தவறு அதில் கீழே ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கும்போது மண்டையில் விழுந்து செத்து போயிருந்தால் யார் சார் பொறுப்பு? நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஊழல்லாம் ஒரு சாதாரணமான விஷயங்க. யாருங்க ஊழல் பண்ணலை? 100 ரூபா வந்துச்சு ஒதுக்குறாங்கன்னா அதில் 40 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு மிச்சம் 60 ரூபா எடுக்கத்தான் செய்வான். தேன் எடுத்தவன் புறங்கைய நக்காமலாக இருப்பான். இப்படின்னு பல பேர் பேசி 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 ஊழலை நார்மலைஸ் பண்ணிட்டான். அதாவது இப்படி இருக்கிறது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்து திமுக ஆட்சி அவலங்களை சொல்கிறீங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லிக்காருனாக்கா,
முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி இந்தியாவிலேயே ஒரு ரோல் மாடல் ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. இல்லை எதற்கு ரோல் மாடல்னு அது என்ன அவர் எதற்கான ரோல் மாடலுங்கிறத மரியாதைக்குரிய டெபுட்டி சிஎம் தான் சொல்லணும். எதற்கான ரோல் மாடல், எந்த விதத்தில் நம்ம ரோல் மாடலாக இருக்கிறோம், எவ்வளவு சாதனைகளை செஞ்சுருக்கிறோம், சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறோம். ரோல் மாடல் ஆட்சினா உச்சநீதிமன்றம் பாராட்டணும், வரவேற்கணும், நம்மளை வந்து வெண்சாமரம் வீசணும், அட்லீஸ்ட் கருத்துக்களால். இப்போ அண்மையில் சொல்லியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம், நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவனிக்கலாம்னா நேர்களுக்காக உங்களுக்காக நான் சொல்கிறேன். தொகுப்பூதிய செவிலியர்கள்னு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. கொரோனா காலகட்டத்தில் நம்மளெல்லாம் பாதுகாத்தவங்க. நர்சஸ், பர்மனன்ட் நர்ஸ் ஒரு பக்கம் இருக்கிற 68,000 சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. 10 ஆண்டுகளாக தொகுப்பூதிய செவிலியர்கள் 18,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு? 18,000 சம்பளம். இந்த பெர்மனண்ட் நர்ஸ் என்ன வேலை பார்க்குறாங்களோ அதே வேலையை தான் இந்த நர்ஸும் பார்க்குறாங்க. எங்களுக்கான சம்பளத்தை, சம வேலைக்கு சம ஊதியத்தை, எப்படி திராவிட மாடல் என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் எல்லாம், எல்லாருக்கும் சமத்துவம், சமதரமும், சமூக நீதி தான் அவங்களுடைய மாடலு. அந்த மாடலில் ஒரு ஆட்சி கேட்குறாங்க, எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஏன் கொடுக்க மறுக்கிறது? ஏன் நீங்கள் செவிலியர்களை சுரண்டுகிறீர்கள்னு நான் கேட்கல, உச்ச நீதிமன்றம் கேட்குது. உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கான ஊதியத்தை கொடுங்கள், அவர்களை சுரண்டாதீர்கள்னு தமிழக அரசினுடைய மண்டையில் குட்டி இருக்கிறது. எத்தனை பேர் வாதம் செய்தீர்கள்? எத்தனை கட்சிகள் இது குறித்து பேசினார்கள்? பேசலை. அப்போ என்ன அர்த்தம்? ரோல் மாடல் ஆட்சினா இவங்கள மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அஃப்கோர்ஸ் சில முக்கியமான ஸ்கீம்ஸ்னு சொல்ல முடியாது, சில கொள்கை ரீதியான இப்போ ஆளுநருக்கு எதிரான சில விஷயங்களாக இருக்கட்டும், மற்ற விஷயம் அவங்கள பண்ணாங்க. ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்லாம் வாங்கியிருக்கு திமுக, அதெல்லாம் விடுங்க. நிர்வாக ரீதியாக என்ன பண்ணீங்க? திமுக வலுவான வழக்கறிஞர் இருக்கிறாங்கல்ல. அப்போ நிர்வாக ரீதியாக சார் நீங்கள் அப்படி ரோல் மாடல்னு சொன்னீங்கன்னா என்ன ரோல் மாடல்? பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். படுகொலை, பச்சை படுகொலை. அந்த படுகொலை செய்யப்பட்டு சில நாட்களுக்கு உள்ள திருவேங்கடன்ற ஒருத்தன் துப்பாக்கி சூடு, என்கவுண்டர். ஆனால் அது என்ன சொல்லப்படுகிறது என்றால் பொதுவெளிகளில் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங், அது ஒரு போலி என்கவுண்டர் என்று ஹென்றி திஃபென் தோழர் உட்பட, மக்கள் கண்காணிப்பகம் போன்ற அமைப்புகள் உட்பட பல பேர் சொல்லிட்டாங்க. சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்திலிருந்து ஊடகங்களை சந்தித்த மரியாதைக்குரிய தோழர் தியாக அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க, போலி என்கவுண்டர் நடக்குதுங்க, ரொம்ப தவறுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே வேட்டில் இன்னொருத்தரும் என்கவுண்டர். அப்போ என்னென்னா, சரி இப்படிலாம் பண்ணீங்க, என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். நேற்று என்ன சொல்லியிருக்கிறார் ஐயா ஜஸ்டிஸ் வேல்முருகன், கொண்டு போய் சிபிஐட்ட கொடு, நீ விசாரிச்சது வரைக்கும் போதும், சிபிஐட்ட கொடுன்னாங்க. இது உங்களுக்கு அசிங்கம் இல்லை? அசிங்கமாக இல்லையா? நான் கேட்குறேன். நீங்கள் விசாரித்து கொண்டு போய் பேப்பரை ஒப்படைச்சு நம்ம அரசு தரப்பில் சொல்கிறாங்க, பொற்கொடி ஆம்ஸ்டாங் சரின்னு சொல்லிட்டாங்க, திருப்திகரமாக இருக்குன்ட்டாங்க, நீங்கள் தள்ளுபடி பண்ணுங்கன்றாங்க. ஜஸ்டிஸ் பார்த்துக்கிட்டே இருந்தார், பேப்பர்லாம் கொடுப்பா, சிபிஐட்ட கொடு, 6 மாதத்தில் அவங்க கொடுக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? உங்களுடைய விசாரணையில் அவருக்கு திருப்தி இல்லைன்னு அர்த்தம். உங்கள் விசாரணை அப்போ எப்படி இருக்குன்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் பச்சை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வழக்கில் நீங்கள் விசாரணை செய்து முடித்து வைக்கப்பட்ட வழக்குன்னு சொல்லி ஜட்ஜுக்கிட்ட கொடுத்தா, ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு? கொண்டு போய் சிபிஐட்ட கொடுப்பான்ட்டார். இதுதான் உங்கள் விசாரணையினுடைய அழகு, லட்சணம். இந்த நிலையில் முதலமைச்சர் ஒரு கருத்தை தெரிவித்து உள்ளார், தமிழ்நாட்டை எந்த நிலையிலும் தலை குனிய விடமாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். நான் இப்போ வரிசையாக சொன்னேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே தலை குனிவு தான். ஏன்னா தலை குனிச்சா தான் கொட்டு வாங்க முடியும், இப்படி வாங்க முடியும், இப்படி தான் நீங்கள் வாங்கணும். இப்போ இங்கே ஒரு ஜட்ஜு கொட்டியிருக்காரு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கொட்டியிருக்காரு. இன்னொன்று, அதாவது கலைஞர் சிலையை அமைப்பதற்கு அரசு பணத்தை செலவு செய்யக்கூடாது. கலைஞர் கருணாநிதினு இல்லை, அவருன்னு கூட இல்லைங்க. நான் என்ன கேட்குறேன், பேனா செலவு பண்ணீங்க, எப்படி பேனா சிலை கடலுக்கு நடுவில் தான் போய் கலைஞருக்கு பேனா செலவு பண்ணீங்க. ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் எவ்வளவோ விஷயங்கள் கருணாநிதி அவர்கள் பண்ணியிருக்காங்க, அவர் வந்து மாற்று கருத்து இல்லை. அவருடைய சில நிர்வாக குறைபாடுகள் மற்றும் அவருடைய ஆட்சியில் சொல்லி முடிச்சிருங்க, எவ்வளவோ இருக்குது. ஆனால் அவருடைய சாதனைகளை அறிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு கடலுக்கு நடுவில் போய் நான் பேனாவை வச்சு அது உள்ளே போனால் தான் தெரியும்னு நீங்கள் நினைக்கிறது இருக்குல்ல, அது அவரை மட்டுப்படுத்துகிற செயல். இயற்கைக்கு பிரச்சனை, சூழலுக்கு பிரச்சனை, விட்டுட்டு போங்கய்யா, வேறு இடத்துல வச்சு. உங்களுக்கு இடமா இல்லை? இல்லை, இன்னொரு கேள்வி கேட்குறேன். கலைஞர் கருணாநிதி வந்து எம்எல்ஏவாக இருந்தார், அமைச்சராக இருந்தார்.
முதலமைச்சர் இருந்தார். இதுக்கு எல்லாமே அரசாங்கம் வந்து ஊதியம் தானே கொடுத்தது சார். அவர் ஒன்றும் தியாகமா ஒன்றும் பண்ணலையே. இல்லை சார், நான் அவருக்கு என்ன சார் தமிழ்நாடு இல்லை முழுவதும் இல்லை செலவழிக்கிறது? நான் என்ன சொல்கிறேன்னா, மணிமண்டம் இல்லை நீங்கள் வந்து கருணாநிதியை மையப்படுத்தி கேட்குறீங்க. நான் யாருக்கும் வைக்கக்கூடாதுன்றேன். கருணாநிதிக்கும் கூடாது, ஜெயலலிதாவுக்கும் கூடாது, ராமதாஸுக்கும் கூடாது, யாருக்கும் வேண்டாம். இப்போ இதனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அவங்கெல்லாம் மக்களுக்காக வாழ்ந்து இருங்க சார், மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்களா? மகிழ்ச்சி, ஓகே, வாழ்த்துறோம், பாராட்டுங்க, அவருக்காக பாராட்டு மழை வைங்க. அவர் பேரில் நீங்கள் இப்போ ஒரு பஸ் ஸ்டாப் கட்டிட்டீங்க, அப்புறம் ஒரு இடத்துக்கு பேர் வச்சுட்டீங்க. எம்ஜிஆர் பேரில் ஒன்று இருக்குது, ஜெயலலிதா பேரில் இருக்குது, கலைஞர் பேர் இருக்குது, விட்டுட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ மக்களுக்கான தேவையான செயல்பாடுகளை நீங்கள் கொடுக்கணும். அப்போ என்னென்னா, கருணாநிதி ஐயாவுக்கு இவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்களே, அப்போ தமிழ்நாட்டில் வாழ்ந்து மறைந்த மற்ற எல்லா தலைவர்களுக்கும் இதே போன்ற மரியாதைகள் செய்யப்பட்டுள்ளோம். நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அதில் நிறைய பேருக்கு அவங்க பண்ணலை. அரசாங்கம் கட்டவிட அத்தனை கட்டடங்களுக்கும் கலைஞர் பேர் தான் வைக்கிறாங்க. திட்டங்களுக்கு கலைஞர் பேர் தான் வைக்கிறாங்க. கலைஞர் நூலகம். அப்போ இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட்டும் அதையும் சொல்லியிருக்காங்க. ஏங்க இந்த மாதிரி பேரெல்லாம் இந்த மாதிரி பில்டிங் கட்டி அவருக்கு ஒரு ஸ்டாச்சு வச்சு தான் நீங்கள் பரப்பணும்னு கிடையாது. எவ்வளோ வழிகள் இருக்குது, மாற்று வழிகள் இருக்குது, அதை போய் பண்ணுங்கன்றாங்க. இந்த ஆட்சியை அமர்வதற்கு முன்பாக 2021 ஆதரித்தவர் ஐயா வழி வைகுண்டரை பின்பற்றக்கூடிய மரியாதைக்குரிய பால பிரஜாபதி அடிகளார். அந்த பால பிரஜாபதி அடிகளார் விகடனுக்கு அளித்த பேட்டியில் தெளிவாக கூறுகிறார், இந்த ஆட்சி தெலுங்கர்களுக்கான ஆட்சி, தெலுங்கர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பேரில் மட்டும் தமிழர்கள்னு பேசுகிறாங்க, ஆனால் தெலுங்கர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நான் சொல்லலை, ஐயா வர வச்சு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அது உங்களுடைய கருத்து. ஐயா பால பிரஜாபதி அடிகளார் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஐயா வழி வைகுண்டர் அவர்களை பற்றிய வரலாறுகளை நீங்கள் தமிழக அரசினுடைய பாட புத்தகத்தில் சேர்க்காமல் இருப்பதற்கான அதிமுக்கியமான காரணம் பெரியார் தோற்று விடுவார் என்கிற பயம். கண்டிப்பாக அவர் சொல்கிறார், நான் சொல்லலை. அப்போ உங்களை ஆதரித்த ஒரு இயக்கத்தினுடைய ஒரு தலைவராக இன்றைக்கி ஒரு மூத்த மடாதிபதியாக திகழக்கூடிய, மடாதிபதினா ஒரு பெரியவர், அவர் ஐயா வழியை ஃபாலோ பண்ணுறவர், தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தவர், ஆதிக்கத்தை எதிர்த்தவர், வைதிகத்தை எதிர்த்தவர், பிராமணத்தை எதிர்த்தவர், ஆரியத்துக்கு எதிரான கோட்பாட்டை முகிழ்த்தவர், அப்படிப்பட்ட ஐயா வழி வைகுண்டர் அவர்களே உங்கள் ஆட்சியை ஆதரித்தவரே இன்றைக்கி உங்கள் ஆட்சி விமர்சனம் பண்ணுறாருன்னா அந்த அளவில் தான் உங்கள் ஆட்சி இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து, கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை என்ற ஒரு அரசு பள்ளியில் ஒரு மாணவனை 6 பேர் கொண்ட மாணவர்கள் அடித்து கொலைவெறி தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்னன்னாக்கா அந்த 6 மாணவர்களும் பையில் வந்து கஞ்சா வைத்திருந்த தகவலை ஹெட்மாஸ்டர் சொல்லியிருக்காரு. அந்த இன்றைக்கி அடிச்சிட்டு இருக்கான், ஹாஸ்பிட்டல் இருக்கான் அந்த மாணவன். அதே போல் வந்து திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பள்ளி மாணவர்கள் வந்து கஞ்சா போதைக்கு அடிமையாக்கி மாணவர்கள் தாக்கியிருக்காங்க. அந்த பேருந்து ஓட்டு நடத்துனரை தாக்கியிருக்காங்க. அதுவும் ஒரு வழக்க பதிவாயிருக்கு. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியிலும் மாணவர்கள் வந்து அதான் சார். இப்போ நீங்களே வந்து இவ்வளோ விஷயங்கள் அடைகிறீங்க. இப்போ இதெல்லாம் தடுக்க அரசு நடத்த நடவடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக தெரியல. போக்சோ வழக்கில் பள்ளிக்கூட ஆசிரியர்கள் உள்ளே போகிறான் சார். ஆமாம், குடும்பம் பார்த்தீங்களா, பள்ளிக்கூட குழந்தைகளை பள்ளிக்கூட நான் எல்லா ஆசிரியரும் குறை சொல்லலை. நான் எனக்கு பார்த்தா சார், எனக்கு ஜெம் ஆஃப் பர்சன்ஸ், எனக்கு கிடைச்ச ஆசிரியர்கள் வரப்பிரசாதங்கள். அங்கெல்லாம் அவங்கள அப்படி எங்களை ஃபாலோ பண்ணாங்க, அப்படி எங்களை வழி நடத்தினாங்க. நான் அரசு பள்ளி மாணவன் தான், என்னால் வர முடிஞ்சிருக்குது. ஆனால் இதே அரசு பள்ளி இருக்கிற கலைகளை யார் எடுப்பா? அந்த கலைகளை அகற்ற வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்புனா கழக அரசனுடைய பொறுப்பு. அப்போ அதை அவங்க பண்ணலைல்ல. அப்போ அதெல்லாம் மாற்றணும். கல்லூரியில் படித்த ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ள ஒருத்தன் போய் வந்து ஒரு திருட்டுத்தனத்தை பண்ணுறான், ஒரு பொறிக்குத்தனத்தை பண்ண முடியுது. ஒரு பாலியல் குற்றவாளியாக ஒருத்தன் மாறி இருக்கிறான் ஞானசேகரன் அப்படிங்கிறவன். திமுக அனுதாபின்னு சொல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டமன்றத்திலேயே. நடக்குதுல அந்த குற்றங்கள்லாம், அது வந்து உங்களுக்கு தலை குனிவு தானே, இல்லை அது ரோல் மாடல் இல்லை தானே, அது கல்வியில் சிறந்த மாநிலம் அப்படிங்கிறது எதிராகத்தான் இருக்கிறது. பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை பல்வேறு முறைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தில் கூட முதலமைச்சருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியனுக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது, நீ சொன்ன அந்த அண்ணா பல்கலைக்கழக மேட்டரில். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு இன்றைக்கி மாநாடு போடக்கூடிய அளவுக்கு என்னால் வந்து இதை ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாநாடாக பார்க்க முடியவில்லை. பலவிதமான குறைகளை போக்கி நிறைகளை உருவாக்கியிருந்தாலும் இதை நீங்கள் கொண்டாடலாம். அந்த அடிப்படையில் இந்த கொண்டாட்டத்தில் நமக்கு வந்து உடன்பாடு இல்லை. இதெல்லாம் மாற்றினா நானே பாராட்டுறேன். நீங்களே பாராட்டுறீங்க. இப்போ எடப்பாடி ஒரு கருத்தை தெரிவிச்சுள்ளார். 2026 அதிமுக ஆட்சி கைப்பற்றும் 2ஆம் இடத்துக்கு தான் போட்டியும் சொல்லியிருக்கார். அவர் எதை வைத்து இந்த கருத்தை பதிவு செய்துள்ளார்? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய அணிதான் வெற்றி பெறணுங்கிற முழுமையான நம்பிக்கையில் இருக்கிறார். போராட்டங்களெல்லாம் மக்களுடைய திரட்சியை பார்க்குறோம். மக்கள் கூட்டம் அமோகமாக வருகிறது. நாங்கள் காசு கொடுத்து கூட்டலை, மக்கள் எங்கள் உணர்வுகளை கேட்டு வராங்கன்றதை அவர் பதிவு பண்ணுறாரு.
அட் த சேம் டைம் இந்த அலையன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜெல்லாகும்னு அவர் நம்புகிறார். இன்னும் சில பேர் வருவாங்க, உள்ள தேமுதிக வரும், பாமக வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. டிடிவியெல்லாம் உள்ளே கொண்டு வரதுக்கு, என்டிஏக்குள்ளே உள்ளே கொண்டு வரதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் பண்ணாங்கன்னா நாங்கள் வெற்றி பெறணும். அது எந்த கட்சியுமே அந்த நம்பிக்கை தான் சார் இருப்பாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. பட் திமுக கூட்டணி கூட சில பிரச்சனைகள் உருவாக ஆரம்பித்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அவர் கூறுகிறார், நாங்கள் தான் முதலிடம், மற்றவங்க 2வது தான் போட்டி போட்டு, அதன் காரணமாகத்தான் அவர் கூறுகிறார். இல்லை, திமுக கூட்டணியும் பலமாக இருக்குது. இல்ல பலமா இருக்குன்றது போல ஒரு தோற்றம் பலம் இருக்கு. இல்ல பலமா ஒரு தோற்றம் பண்றாங்க. ஒரு தோற்றம் தான் தாண்டி எப்படி அதிமுக வெற்றி பெறும்? பலமாக இருப்பதை போன்ற நான் அதிமுக ஜெயிக்கும் நான் சொல்லல, திமுக ஜெயிக்கணும்னு நான் சொல்லல. இது ஒரு கடுமையான ஒரு போட்டி இருக்க போகுது. திமுக கூட்டணிக்குள்ள பல பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. அதிகார பகிர்வு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கட்சிக்குள்ள இருக்கிறவங்க யாரும் அதிகார பகிர்வு போட்டால் கட்சியிலிருந்து ஆளை உருவக்கூடிய வேலையை திமுக பார்த்துக்கிட்டு இருக்கு. கூட்டணி கட்சியை காலி பண்ணுறதை எதிர்த்து கூட்டணி கட்சியினுடைய எம்பியாக திகழக்கூடிய ஜோதிமணி அவர்கள் செந்தில் பாலாஜி கணேசன் ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. டிடிவி, ஓபிஎஸ், அண்ணாமலை பற்றி பேசக்கூடிய ஊடகங்கள் ஜோதிமணி செந்தில் பாலாஜியை கண்டித்த ஜோதிமணி திமுக கூட்டணிக்குள் நடப்பதுன்னு விவாதம் பண்ணாங்களா நீங்கள் பார்த்தீங்களா? பண்ண மாட்டாங்க. அப்போ இங்கேயும் ஒரு பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கிறது. இதை பற்றியும் நாம் பேச வேண்டும். அதன் காரணமாக தான் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி உடையும் அப்படின்னு பேசுகிறாரு. அதை பொறுத்து தான் நம்ம மக்கள் செல்வாக்கில் அதிமுக முதல் இடத்தில் இருக்குதா எடுத்துலாமா? மக்கள் செல்வாக்கில் அதிமுக முதல் இடத்துல இல்லை, மக்களுக்கு இன்றைக்கி ஆன்டி இன்கம்பன்சி கிரவுண்டில் இருக்குது சார். அந்த ஆன்டி இன்கம்பன்சியை அறுவடை பண்ணுறதுல இன்றைக்கி கொஞ்சம் முன்னிலையில் நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா இப்போது விஜய் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். விஜய் வந்து வருகிறார், ஒரு பிரச்சார வேனில் வராரு, ஒரு 1/2 hour பேசுகிறாரு, போயிடுறாரு. பட் அவருக்கு இருக்கிற சில நெருக்கடிகள் இருக்குன்னு அவர் உணர்றாரு. பட் எடப்பாடி பழனிசாமி காலையில் ஆரம்பிச்சு இரவு வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அது தொடர்ச்சியாகவும் 150 தொகுதியில் தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால தான் அவர் தன்னை வந்து நான் ஃப்ரண்ட் லைனில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு, முதல் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. கூட்டமும் நம்ம பார்க்கும்போது நல்ல கூட்டத்தை வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆன்டி இன்கம்பன்சி அறுவடை பண்ணதில் ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற எடப்பாடின்னு கேட்டிங்கன்னா நான் ஆமாம் அப்படின்னு சொல்லுவேன். மற்றவங்க சீமான் அவர்களும் இருக்கிறாங்க, திரு விஜயும் இருக்கிறாங்க, அவங்களும் அதே வரிசையில் இருக்கிறாங்க. பட் என்ன ஆக போகுதுங்கிறது ரிசல்ட் தான் சொல்லணும். சரி, 26 கூட்டணி பலம் உள்ள திமுக வெற்றி பெறுமா, மக்கள் பலம் உள்ள அதிமுக வெற்றி பெறுமா? இல்லை, இது வந்து ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் சார். நம்ம வந்து இல்லை, மக்கள் பலம் கூட்டணி பலத்தை தோற்கடிக்காதா? மக்கள் சக்தி தான் பெரிய சக்தி. இல்லை, மக்கள் தான் இறுதி எஜமானர்கள், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. மக்கள் சக்தி வந்து இன்னும் அதிமுக இருக்கின்றது. இல்லை, அது இன்னும் அதிமுக இருக்கின்றது. ஒரு 6 மாத காலம் நம்ம காத்திருக்கணும். இந்த விஷயத்தை நீங்கள் கேட்ட பதில் சொல்கிறது ஒரு 6 மாத காலம் காத்திருக்கணும். இன்றைக்கி ஒரு கடுமையான போட்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகி கொண்டு தான் இருக்கிறது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதிமுகவுடைய தொடர் பிரச்சாரங்கள் வந்து திமுகவை நிலைகுலைய செய்திருக்கிறதா, அவங்க கொஞ்சம் அச்சப்படுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதனால தான் இப்போ கிரவுண்டுக்கு ஒர்க் பண்ண சொல்கிறார். எம்பிக்கெல்லாம் கிரவுண்டுக்கு போங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு காரணமும் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் தான் இருக்குது. எடப்பாடி ஊரார போய்கிட்டு இருக்காரு, நம்மளும் போவோம், விஜய் ஒரு பக்கம் போகிறாரு, சீமான் ஒரு பக்கம் போகிறாரு, நம்மளும் போவோம் அப்படின்னு திமுக நினைக்கிறது. அதன் காரணமாக தான் அதை பண்ணுறாங்க நான் பார்க்குறேன். சரி, முதலமைச்சருடைய செயல்பாடை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? ஒரு 4.5 வருஷத்தில் ஸ்டாலினுடைய செயல்பாடு இல்லை, ஒரு கட்சியின் தலைவராக அவரால் ஜெயிக்க முடிஞ்சிருக்குது. ஒரு கட்சி லீடராக அவர் ஜெயிச்சிட்டாரு, நிலைநிறுத்திட்டாரு, அதெல்லாம் பண்ணிட்டாரு. பட் ஆட்சிக்கு முதலமைச்சராக அவர் இன்னும் பல விஷயங்களை பண்ணியிருக்கணும், பல விஷயங்களை செஞ்சுருக்கணும். ஒரு அதிகாரிகள் கையில் கொடுக்கப்பட்ட ஆட்சியாகத்தான் நான் பார்க்குறேன். மன திருப்தி இல்லை. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்துட்டாங்க 2021. 2021 அவங்க எதிர்பார்த்தது நிறைவேறவில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். எதிர்பார்த்ததை நிறைவேற்றவில்லை ஸ்டாலின், இதுதான் என்னுடைய கருத்து. இப்போ 2026 ஆட்சி மாற்றம் உறுதி. அப்போ தெரியாது ஆட்சி மாற்றம் இருக்க போகிறதா இல்லையா. மக்கள் திமுகவுடைய எதிர்பார்த்ததை திமுக நிறைவேற்றவில்லை அப்படின்னா அப்போ மாற்றத்தை தானே விரும்புவாங்க. கரெக்டு சார். எதிர்கட்சிகள்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு வியூகத்தை வகுக்க போகிறாங்கன்னு பார்க்கணும்ல. அதிமுக பாஜகக்குள்ள மற்றவங்களும் வந்து சேர்றாங்களா, எப்படி அது போகுது, இது ரொம்ப எர்லியர் நீங்கள் கேட்குறது. அதிமுக வந்து 2 முறை நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் தனித்தே போட்டிட்டு ஜெயிச்சிருக்காங்க. அந்த நிலை 2026 ஏற்படக்கூடாதுன்னா அதான் இப்போ மற்றவங்க கூட்டணிக்குள்ளே வராங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இல்லாமல் கூட ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு பெரிய கட்சியை கூட்டு வர போகிறேன்னு சொன்னார். அது யாரும் நமக்கு இன்னும் தெரியல. ஸோ கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். நம்ம டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். உங்களோட விரிவான தொடர்க்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.